நேயர்களே, நாளை தீபாவளி 17ஆம் தேதி ஒரு படம் வெளியானது. அந்த படம் பேர் பைசன். மாரி செல்வராஜ் என்கின்ற தெற்கு பகுதியை சேர்ந்த ஒரு இயக்குனர் தான் இந்த பைசன் படத்தை அவர் இயக்கியிருக்கிறார். அது பைசன்னு பேர் வைத்தது அது இங்கிலீஷ் பேரா இருக்கே அப்படிங்கிறத சொன்னால் களமாடன் என்ற அந்த பேரும் அதோடு பைசன் களமாடன் என்றும் தற்போது அந்த படம் வெளியாகி இருக்கிறது. இந்த படம் தற்போது கொதிநிலையை தென் பகுதியில் ஏற்படுத்தி இருக்கிறதா? இது பல கேள்விகளை நாம் எழ வேண்டிய சூழல் இருக்கிறது. குறிப்பாக தென் பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆணவ படுகொலை, அதில் தேவேந்திர குல வேளாளர் மற்றும் தேவர் சமூகத்தை மறவர் சமூகத்தை சேர்ந்த 2 பேருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் ஏற்கனவே மோதல்கள் நடந்து அந்த மோதல்கள் ஆணவ படுகொலையாக உருவாகி திருநெல்வேலியில் இப்பொழுதும் அது கொதிநிலையிலே தான் இருக்கிறது. தேனி, பெரியகுளம், ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரைக்கு இந்த பக்கம் எல்லா பகுதிகளிலும் ஒரு வன்மமான சாதிய நிலை காணப்படுகின்றது. 94ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் என்கிட்ட ஒரு குறிப்பு இருக்கு. அன்றைக்கு காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் ஜாங்கிட். அப்போ அவர் வருவதற்கு முன்பு கிட்டத்தட்ட சில நாட்கள்ல 110 படுகொலைகள் நடந்தது. 94, 95 காலத்துல அவன் வெற்றது, இவன் வெற்றது. சமூகங்களுக்காக தங்களை ஜாதிய தலைவர்களாக பலர் அடையாளப்படுத்தி கொண்டார்கள். திருநெல்வேலியில் எடுத்துக்கொண்டால் செல்வின் நாடார், அவர் நாடார் சமூகத்தின், அவருடைய சீசர்கள் தான் ராய்கட் ராஜா. அதே போன்று அதற்கு பின்பு கட்டத்துறை, அவர் முக்குளத்தூருக்காக. இப்படி தேவேந்திர குலர்களுக்காக பலர், அன்றைக்கு ஜான் பாண்டியன் போன்ற ஒரு மிக முக்கியமாக தேவேந்திர குலர் சமூக தலைவர்களாக இருந்தார்கள். இந்த ஒரு சூழலில் தான் 110 பேர் ரொம்ப வேகமாக கொல்லப்பட்டார்கள். புளியங்குடி, அந்த பகுதிகளில் தென்காசி, திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, களக்காடு, தூத்துக்குடி, இப்படி ஒரு வரம்பற்ற நிலையில் சாதிய மோதல்கள் சென்றது. சென்னையில் ரவுடி கலாச்சாரம், ஆட்களை காலி செய்து கூட்டு போகிறது. சுட்டாங்க லைலோ காலேஜில் 4 பேரை, செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆபரேஷன் நடந்தது. இப்போ இந்த கொதிநிலை தற்போது அடங்கி இருந்தாலும் 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷம் தாண்டி 32 வருஷத்துக்கு அப்புறமும் இன்றைக்கும் புளியங்குடி பகுதிகளில் கைகளில் கயிறு கட்டியிருக்கிறாங்க. தேவேந்திர குல வேளாளர் பிள்ளைகளும் தேவர்மா பிள்ளைகள், இன்னும் மற்றவர்கள்லாம் இந்த நிலையும் இருக்கிறது. நாங்குநேரியில் ஒரு 17 வயது பையன் வெட்டப்பட்டான். அப்போ இன்னும் அதே சமயம் திருநெல்வேலியில் ஒரு ஐடி செக்டர் படித்த ஒரு பையன் கொல்லப்பட்டான் ஆணவ கொலையில். அப்போ அது ஒரு கொதிநிலையில் தான் இருக்கிறது. இந்த நிலையில்தான் மாரி செல்வராஜுடைய பைசன் என்ற களமாடன் படம், இந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். படத்தை மாரி செல்வராஜ் இயக்கியிருக்கிறார். அவர் ஒரு தேவேந்திர குல சமூகத்தை சார்ந்தவராக அறியப்படுகிறார். பா ரஞ்சித்தினுடைய நீலம் மற்றும் அப்லாஸ் நிறுவனம் சேர்ந்துதான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, தயாரித்திருக்கிறார்கள். படத்தை பார்த்த பலர் ரசிக்கிறாங்க. இந்த படம் பார்த்த ரசிகர்களை தாண்டி இது என்னென்ன அவங்க சொல்றாங்கன்னா, இது ஒரு சாதி பாகுபாடு வேண்டாம், எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சகோதரத்துவத்தை போதிக்கிறது அப்படின்னு அந்த படத்துக்கு ஆதரவான கருத்துக்கள் வருகிறது. இப்படி இருக்கிற போது இந்த படத்தை இன்றைக்கு தென் பகுதியிலிருந்து சில எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறதையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த பைசன் களமாடன் படத்தினுடைய தேசிய விருதுகள் அது கிடைக்கும் என்றும் கூட பலர் சொல்கிறார்கள். இந்த பைசன் களமாடன் படத்தில்
தேசிய விருதுகள் கிடைக்கும் என்றும் பலர் சொல்கிறார்கள். இந்த படத்துல இயக்குனர் மாரி செல்வராஜ் பேசியுள்ள அரசியல் என்பது அது ஒரு சமூகத்திற்கு தேவையான ஒரு அரசியல் தான். படம் முழுக்க வெட்டு குத்து இப்படிதான் இருக்கான். இந்த படத்துல என்ன இருக்கு? களமாடல்ல படத்து முழுக்க ரொம்ப வெட்டு குத்துன்னு இருந்தாலும் ஒரு கபடி காட்சிகள், தென் மாவட்ட மக்களினுடைய வாழ்வியல் நடைமுறைகள், காதல் காட்சிகள் என அனைத்தும் ரொம்ப ரசனையின் உச்சமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதை பார்த்துட்டு வந்தவங்களுடைய கருத்தை நாம இப்போ உங்களுக்கு சொல்றோம். உண்மையிலேயே இந்த படம் என்ன கதையை சொல்லுது, அதற்கு ஒரு உள்ளா ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நாம பார்ப்போம். இந்த படத்தை விமர்சித்த நாம் தமிழர் கட்சியினுடைய சாட்டை துரைமுருகன், உண்மையான வரலாற்றை அருகிலிருந்து ரத்தம் சதயமாக இந்த படத்தை உருவாக்கியுள்ளார் மாரி செல்வராஜ். அவர் அப்படி சொல்றார். அதுவும் உண்மையாக நடந்த சம்பவங்களை ஒரு கபடி வீரன், அவன் தான் ஒரு கதாநாயகனாக கொண்டு வரப்படுகிறார் இந்த படத்தில். அப்படித்தான் சொல்ல முடியும். நேரடியாக சாதி தலைவர்கள் எல்லாம் பேர் சொல்ல முடியாது. அந்த படத்துல ஒரு கபடி வீரன், அந்த கபடி வீரன் பார்வையில் கதையை மாரி செல்வராஜ் சொல்றார். அது இப்ப என்ன பேசப்படுதுன்னா, மறைமுகமாக மாரி செல்வராஜுடைய களமாடன் பேசப்பட்டாலும் இந்த படத்தில் வெளிப்படையாக சொல்ல போனால் பசுபதி பாண்டியன் என்கின்ற தேவேந்திர குல வேளாளர்களுக்கான ஒரு தலைவராக அறிமுகப்படுத்தப்பட்டார். வெங்கடேச பண்ணையார் மூலக்கரை என்கின்ற ஒரு ஊரிலே அவர் நாடார் சமூகத்திற்கு ஒரு பெரும் கதாநாயகனாக பார்க்கப்பட்டார். இந்த கொலையில் இன்றும் பழிவாங்குதல் தொடர்கிறது. இது மிக 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 மன வருத்தத்தை எல்லோருக்கும் ஏற்படுத்தும். அசுபதி என்கின்ற வெங்கடேச பண்ணையார் அவருடைய உறவினர். அதே சமயம் அங்கு அவருடைய பண்ணைகளில் வேலை சார்ந்த பலர் பல விஷயங்களுக்கு பண்ணையார் குடும்பம் அவர்களை பல நெருக்கடிக்கு உள்ளாக்கியதாகவும், கூலிகளை கேட்பதில் ஏற்பட்ட அந்த சில தகராறில் கட்ட பஞ்சாயத்து என்ற அளவிற்கு ஆரம்ப கட்டத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு கதாநாயகனாக உருவானவர் தான் இந்த பசுபதி பாண்டியன். இந்த பசுபதி பாண்டியனுக்கு ஒரு அசிஸ்டண்டாக இருந்தால் பசுபதி பாண்டியன் எப்படி ஒரு தலைவராக உருவார்ந்தால், பசுபதி பாண்டியனோடு வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு நண்பராக இருக்கிறார். அவர் பேர் காக்கை மண்டையன். இந்த காக்கை மண்டையனும் பசுபதி பாண்டியனும் வேறு வேறு சாதிகள். அவர்களுக்குள்ள கான்ட்ராக்டுக்கு ஆள் அனுப்புறதுல சின்ன தகராறு வந்து, ரொம்ப நண்பர்களும் கூட தகராறு வந்து அதுல தான் அவர் ரவுடியாக உருமாறிவிட்டார். அதில் அந்த காக்கை செல்வராஜ், அவர் பேர் செல்வராஜ் நினைக்கிறேன், காக்கை மண்டையன் என்று அவருக்கு புனைப்பெயர், அவர் கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் தான் பசுபதி பாண்டியன் மெல்ல தனது அடையாளத்தை தேவேந்திர குல சமூகத்தின் மூலம் பிரச்சனைகளுக்காக அவர் உருவெடுக்கிறார். உருவெடுத்துதான் அசுபதி என்று சொல்லக்கூடிய மூலக்கர பண்ணையார், அவர்களுக்குள் காலாகாலமாக வேலை செய்தவர்களுக்குள் ஏற்பட்ட சில முரண்களை இவர் கேட்க அது கொலையாக முடிகிறது. முதற் கொலை பண்ணையார் வீட்டில் நடக்கிறது. அவர்கள் கொலை செய்யவில்லை. அந்த கொலை நடந்த பின்பு அதற்கு பழிவாங்குவதற்குத்தான் வெங்கடேச பண்ணையார் ஒரு கதாநாயகனாக உருவாகிறார். அது ஒரு நீண்ட வரலாறு. நாம் இந்த படத்துக்காக அதை சொல்லுவோம். இந்த விவகாரத்தில் வெங்கடேச பண்ணையாருக்கும் பண்ணையார் குடும்பத்திற்கும் பசுபதி பாண்டியனுக்கும் நடைபெற்ற ஜாதி மோதல்கள் தற்போது படத்தின் மூல கருத்தாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கபடி வீரன் பார்வையில் பசுபதி பாண்டியனுக்கும் வெங்கடேச பண்ணையாருக்கும் ஏற்பட்ட இந்த வாய்க்கால் தரப்புகள், இந்த விவகாரம்தான் இந்த படத்தினுடைய களமாடன் படத்தின் மூலம். அப்படிப்பட்டதாக காட்டியுள்ளதாலும் வெங்கடேச பண்ணையாரின் இந்த படத்துல காட்சி எப்படிப்படுத்தப்பட்டிருக்கிறதுனா, வெங்கடேச பண்ணையாருடைய பேரை கந்தசாமி பண்ணையார் என்று மாற்றியிருக்கிறார்கள். அதே போன்று பசுபதி பாண்டியன் பேரை பாண்டியராஜ் என்றும் மாற்றப்பட்டுள்ளது. பசுபதி பாண்டியனுடைய ரோல்ல இயக்குனர் அமீர் இந்த கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் என்பதும் நாம மிக முக்கியமாக கொண்டு வரும். இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்திற்கு எதிராக
தேவேந்திர குல வேளாளர்களை நியாயப்படுத்துவதாக மாரி செல்வராஜ் பேசிவிட்டார் என்று யாராலும் சொல்ல முடியாது அப்படின்னும் இந்த படத்தை குறித்து சில கருத்துக்களை வைக்கிறாங்க. மிகவும் சென்சிட்டிவான பிரச்சனை. பேசும்போதும் கூட பிரச்சனைகளையும் கவனமாக கையாளணும். ஏன்னா ஒரு பெரிய சமூகங்களுக்குள்ள மோதல் வந்து விடக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த படத்தை பற்றிய விமர்சனத்தில் இந்த படம் ஒரு சென்சிட்டிவான பிரச்சனையை பேசுகிறது. பசுபதி பாண்டியனுக்கும் வெங்கடேச பண்ணையார், அதாவது மூலக்கரை என்கின்ற அந்த பண்ணையார் குடும்பத்திற்கும் இடையிலான பிரச்சனையை யூடியூப் தளத்தில் பேச முடியாது. அவர்களுக்குள் பேச எங்கு தொடங்கியது என்று யாராலும் கூற முடியாது. இருபுறம் தவறுகளும் அவரவர் தரப்பு நியாயங்களையும் வைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதை மிக சிறப்பாக இவர் கையாண்டுள்ளார் மாரி செல்வராஜ். இந்த கதாபாத்திரங்களின் மூலம் மொத்த சமூகத்தையும் அவர் கேள்வி கேட்டுள்ளார் என்று கூட அவர்கள் இந்த படத்தை பார்த்த பலரும் கேள்வி எழுப்புவதாகவும் கூட இன்னைக்கு சினிமாட்டிக் விவகாரத்தில் கருத்துகள் வந்திருக்கிறது. இந்த நிலையில இந்த படத்திற்கு நாடார் சமூகத்திலிருந்து கடுமையான எதிர்ப்புகள் வந்திருக்கிறது. சத்திரிய சான்றோர் படைத்தலைவர் ஹரிநாடார் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். சமூக ஒற்றுமையை பேசிய பைசன் படத்தை மாரி ஹரிநாடார் அவர் எதிர்க்கிறதுக்கு அவர் என்ன சொல்றார் என்றால், ஹரிநாடாரை பலர் அவர் எதிர்ப்பை சமூக வலைத்தளங்களில் கடுமையாக அவரை கலாய்த்து வருவதும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த படத்திற்கு ஒரு பதிவுகள் இணையதளத்தில் எப்படி வருது, ஆதரவும் இருக்கிறது, எதிர்ப்பும் வேகமாக பரவி வருகிறது. சமூக ஒற்றுமை சகோதரத்தை பேசுகிற படத்தை ஹரிநாடார் எடுத்து காட்டுவாரா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த படத்தில் கரு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஒரு கபடி வீரன், அந்த கபடி வீரனை மையப்படுத்துகிற கதை. பசுபதி பாண்டியன் அவருடைய வேடத்தில் இயக்குனர் அமீர் கதாநாயக அந்த வேடத்தில் நடிக்கிறாரு. கந்தசாமி பாண்டியன் என்று வெங்கடேஷ பண்ணையார். இந்த பிரச்சனை இப்போ ஓரளவுக்கு அமைதியான ஒரு சூழ்நிலையை போயிட்டு இருக்குங்க. இதில் பசுபதி பாண்டியன் கொல்லப்பட்டு விட்டார், வெங்கடேச பாண்டியன் அவர் பண்ணையார் அவர்களும் கொல்லப்பட்டு விட்டார். இப்பொழுது அவருடைய சுபாஷ் பண்ணையார் போன்றவர்கள் இருந்தாலும் இப்பொழுது ஒரு அமைதியாக இருக்கிறது தென் மாவட்டங்கள். ஆனாலும் நீர்பூத்த நெருப்பாக சில குழுக்களுக்கிடையே அந்த மோதல் பழிவாங்கும் தன்மை தொடரத்தான் செய்கின்றது. தூத்துக்குடி போன்ற நகரங்கள் எப்போதும் பதட்டம். ஆனால் இந்த சமூகத்தில் திரைப்படம் சில செய்திகளை சொன்னாலும் அந்த செய்திகளின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் நியாயவாதங்களை பேசினாலும், நியாயவாதங்கள் பேசப்பட்டதாக அதை இயக்குனர்கள் சொன்னாலும் அதனுடைய கருப்பொருள் ஒரு பெரிய அமைதியின்மை ஏற்படுத்திடக்கூடாது. ஏனென்றால் ஒட்டுமொத்த சமூகத்தின் பொது எதிரியாக தேவேந்திர குல வேளாளர்கள், அதை போன்று தலித் பறையர் சமூகத்தினவர்கள், இன்னைக்கு ஒரு மனநிலை எல்லாத்தையும் இருக்கு. மதங்களுக்கு மேல் இல்லாத மதநிலை. இந்து என்று சொன்னாலும் அந்த சமூகத்தில் தலித் விரோத மனப்பான்மை இருக்கிறது. அது அந்த சாதி ரீதியாக தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் மறவர்களுக்கும் தலித்துகளுக்கும், அது தேவேந்திர குல வேளாளர். அதே போன்று நாடார்களுக்கும் நாம் இந்த சொன்ன மாதிரி இந்த நிலை. வடக்கு தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்கும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள். மேற்கு மண்டலத்தையும் இப்படி இருக்கு. இது தெற்கு மண்டலத்தில் ஜாங்கிட்டுடைய பேட்டியை பார்த்தீங்கன்னா, அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி 110 பேர் கொல்லப்பட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ஓரளவுக்கு அமைதியாக இருக்கு. தமிழக அரசு ரொம்ப கவனமாக இதை கையாளணும், ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளணும். பொறுப்பு இல்லாமல் இந்த தலைவர்கள்னு உருவாகிறாங்க பாருங்க, இவர்களுக்கு மக்கள் மத்தியில் பெரிய ஆதரவு ஒன்றும் கிடையாது. ஆனாலும் இவர்கள் தங்களை தலைவர்களாக காட்டிக்கொள்கிறார்கள். அடிப்படையில் நாடார் சமூகம் யாரும் இவர்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுப்பதில்லை. சில இளைஞர்கள் கொடுக்கிறார்கள். அது ஒரு வியாபார சமூகம். தாங்கள் உண்டு, தாங்கள் வேலை உண்டு. அதே போன்று தேவேந்திர குல வேளாளர்கள் 50% இன்றைக்கு நிறைய படிச்சிடுறாங்க. பலர் கிறிஸ்தவ சமூகத்தையும் ஏற்றிருக்கிறார்கள். கவனமாக கையாளணும். எப்போதும்
பதட்ட நிலைக்கு சென்று விடக்கூடாது. முக்குளத்தோர்களும் கூட இன்றைக்கு கடந்த காலங்களை விட மிகச் சிறப்பான ஒரு பரிணாமத்தை அடைந்து வருகிறார்கள். தயவுசெய்து சினிமாவை சினிமாவாக பாருங்கள். மனசில் வெறுப்பு வந்துடக்கூடாது. நம்ம ஒரு அனைவரும் மனிதர்கள். சாதிலாம் கடவுள் உருவாக்குனதல்ல, மதமும் கடவுள் உருவாக்குனதல்ல. நல்லா கவனிச்சுக்கிடுங்க ப்ளீஸ். இப்போ நீ இந்த சாதின்னு கடவுள் யாரையும் படைச்சதும் இல்லை, நீ இந்த மதம்னு கடவுள் யாரையும் பதிச்சில்லை. அந்த இயற்கை படைப்பில் மனிதர்களாகவே அனைவரும் உருவாகிறாங்க. தொழில் அடிப்படையில் நீ இன்ன சாதி, நீ இன்ன சாதி, இதை ஆரம்பகால வர்க்கபேதம், வர்ணாசிரம தத்துவம் நம்மை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் உலகம் முழுவதும் இனக்குழுக்களுக்கு இடையே இந்த போட்டி இருக்கத்தான் செய்கின்றது. ரொம்ப கவனமாக கையாளணும். தயவு செய்து ஆணவ படுகொலைகள்லாம் நடந்திருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த படம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றாலும் அதை படமாக நீங்கள் பாருங்கள். தயவு செய்து வெறுப்பு வேண்டாம். நல்ல முறையில் நாம் நிறைய நமக்கான பொறுப்பு இருக்கிறது. இந்த நாட்டை உருவாக்குறது, சமூகங்களில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறது, அண்ணன் தம்பியாக பழகுறது. அதற்கு மேலே ஒரு பிரச்சனை வந்துட்டாலும் சகோதரத்துவத்தோடு பழிவாங்காமல் நாம் உட்காந்து பேசி அதை முடிக்கணும். அதனால் ஒன்றும் இல்லை. ஒரு பிள்ளை ஒரு சமூகத்திலேருந்து இன்னொரு பிள்ளைய காதல் செய்து போயிட்டாங்கன்னு வைங்களேன், அதனால் ஒட்டுமொத்த சமூகம் அழிந்துடாது. விட்டு விடணும். அதுக்காக வெட்டுவது, குத்துவது, கொலை செய்வது, பாவமான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. ஆகவே சிறைத்துறையில் கேட்டால் படைப்பாளனுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது என்று அவர்களின் வாதம். சாதி தலைவர்களை கேட்டால் எங்களை ஊனப்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது என்பது அவர்களின் வாதம். உண்மையிலேயே கவனத்தோடு அரசாங்கம் இதை கொண்டு செல்ல வேண்டும். தென் மாநிலங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நான் ஒரு நடுநிலையோடு, எனது பார்வையோடு, மனிதாபிமானத்தோடு இந்த கருத்தை வைக்கிறேன். நன்றி.